வணக்கம். இந்திய T20 அணியின் தொடர்ச்சியான தோல்விகளை குறித்தும் அதற்கான 4 காரணங்களை குறித்தும் பேச இருக்கிறேன். முதல் விஷயம் என்னவென்றால் ஸ்ரேயாஸ் ஐயருடைய அணி தலைமை. ஸ்ரேயாஸ் ஐயருடைய அணி தலைமையை கண்டவுடனே எனக்கு தோன்றியது இந்த அணிக்குள் அவர் இன்னும் ஏற்கப்படவில்லை என்று தோன்றியது. அதை குறித்து நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதினேன். அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த அணியை பார்க்கும்போது இந்த அணியின் வீரர்கள் யாருமே ஒற்றுமையாக இல்லை. இந்த அணியின் வீரர்கள் ஸ்ரேயாஸ் ஐயரின் தலைமை ஏற்று அவருக்கு பின் திரளவில்லை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு ஆபத்தான அறிகுறி என்று சொன்னேன். அதனுடைய விளைவுகளை அடுத்தடுத்த போட்டிகளில் நான் கண்டேன். இந்த அணி எந்த கட்டத்திலுமே ஒன்றாக ஒரு அணியாக ஆடவில்லை, தனித்தனி நபர்களாக ஆடுகிறார்கள். அவங்களுடைய களத்தெடுப்பிலும் சரி, பந்து வீச்சிலும் சரி, மட்டையாட்டத்திலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன், திட்டத்துடன், ஒரு இலக்குடன் அவர்கள் ஆடுவதாக தெரியவில்லை. தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு குறைந்தபட்ச ஆட்டத்தை மட்டும் அவர்கள் வெளிப்படுத்துவதாக தெரிகிறது என்று நான் கருதினேன். அதை தான் நான் எழுதினேன். அதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வந்தது. அயர்லாந்துக்கு எதிரான தொடரை அவர்கள் மிகவும் மோசமாக ஆடி இழந்தார்கள். இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரையும் கிட்டத்தட்ட இழப்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். முதல் போட்டி இந்த மழை காரணமாக அந்த அந்த ஆட்டம் வாஷ் அவுட் ஆனது. அந்த ஆட்டம் நிறைவடையவில்லை. ஆனால் அந்த ஆட்டம் நடந்திருந்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து வென்றிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் நம்முடைய பந்து வீச்சு அந்த அளவுக்கு மோசமாக இருப்பதனால் கண்டிப்பாக அவர்கள் வென்றிருப்பார்கள். நேரம் அவர்கள் 3-0 என்கிற அளவில் அவர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஆட்டம் மழை காப்பாற்றியதனால் இந்திய அணி இப்போது 2-0 என்கிற அளவில் பின்னணியில் இருக்கிறார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கடந்த போட்டிகளை பார்த்து கொண்டு வரும்போது, ஸ்ரேயாஸ் ஐயர் அணி தலைமையிலான இந்திய அணியின் ஆட்டத்தை பார்த்து கொண்டு வரும்போது பலரும் சொன்ன கருத்து என்ன என்றால், வரக்கூடிய போட்டிகளிலும் அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். யாருக்குமே நம்பிக்கை இல்லை இந்த அணி வென்று இந்த தொடரை காப்பாற்றும் என்றோ, அல்லாவிடில் இந்த 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 அணி நன்றாக இந்த அணி நன்றாக அடுத்து ஆடி தன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்யும் என்கிற நம்பிக்கையை யாருக்குமே கிட்டத்தட்ட இப்ப இல்லை. இப்ப எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஒரு தலைவரை, அணியின் தலைவரை இந்த தேர்வு குழுவும் சரி, அதாவது அஜித் அகார்கர் தலைமையிலான இந்த தேர்வு குழுவும் சரி, கௌதம் கம்பீர் எனும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரும் சரி, எப்படி முடிவெடுக்கிறார்கள்? ஒரு தலைவராக ஒருவரை எப்படி தேர்வு செய்கிறார்கள்? இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு. ஏனென்றால் ஒருவரை நீங்கள் 2 ஆண்டுகளாக அவருடைய ஆட்டம் போதுமானபடிக்கு இல்லை, அவரால் தன்னுடைய ஆட்டத்தை கொண்டு இந்த இந்திய T20 அணியில் ஒரு இடத்தை தன்னால் வாங்க முடியாது, அதனுடைய அடைய முடியாது என்கிற அளவில் அவர் பின்னுக்கு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அவருடைய பேர் தான் ஸ்ரேயாஸ் ஐயர். 2 ஆண்டுகளாக அவருக்கு வாய்ப்பை இவர்கள் வழங்கவில்லை. பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அவங்க ஒரு பொருட்டாவே நினைச்சு உள்ள கொண்டு வரவே இல்லை. முழுக்க அந்த கதவும் மூடினாங்க. இத்தனைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் IPL தொடர்ச்சியாக ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுவும் பெரிய அளவில் அடிக்கல. ஒரு தலைவராக அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு ரன்களை அடித்துக் கொண்டே இருந்தார். பல போட்டிகளை அவர் தன்னுடைய அணிக்காக, தன்னுடைய IPL அணிக்காக வென்று கொடுத்தார். KKRல இருந்து போய் இன்னொரு அணிக்கு தலைவராகி அந்த அணியையும் அவர் நன்றாகவே வழிநடத்துவதாக இருந்த போது நிறைய பேர் பிரஷர் போட்டாங்க. இவர் இந்திய அணியுடைய தலைவராகவே வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அப்போது ஒரு கேள்வி இருந்தது, ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னும் இந்திய T20 அணியில இடம்பெறாத ஒருவரை எப்படி தலைவராக கொஸ்டின் இருந்துச்சு. அப்போ ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வழக்கமா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை இந்திய அணிக்குள் கொண்டு அவருக்கு சில தொடர்புகளை வழங்கி அவர் மட்டையாட்டத்தின் வழியாக தனக்கென ஒரு இடத்தை நிறுவும் போது, தனக்கென இடத்தை பெறும்போது, அவர் இந்த அணியின் மட்டையாட்ட தலைவராக, அந்த மட்டையாட்ட வரிசையில் ஒரு தலைவராக அவர் தன்னை மாற்றும் போது அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எப்படி சொல்றது, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அபிஷேக் இந்த இந்திய மட்டையாட்ட வரிசையின் உண்மையான தலைவர் என்பவர் உண்மையிலேயே அபிஷேக் தான். ஆச்சரியமான விஷயம். ரொம்ப இளைஞர் அவர் தான் இந்த அணியில் மிகச்சிறப்பாக மட்டையாடக்கூடியவர்னா அவர் தான். அதுக்கு அடுத்தது நம்ம சஞ்சு சாம்சன் சொன்னாங்க. என்னதான் இதுல உலகக்கோப்பையில் மிகச்சிறப்பாக ஆடினாலும் அவர் ரொம்ப கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிக்கிற ஒரு பேர் கிடையாது. அபிஷேக் சர்மா உலகக்கோப்பையில் துவக்கத்தில் மிக மோசமா ஆடி வந்தாலும் அதற்கு முந்தின ஓராண்டையும் அந்த உலகக்கோப்பைக்கு பிறகான ஆட்டங்களையும் பாத்தீங்கன்னா அவர் தான் கன்சிஸ்டன்டா அடிச்சுக்கிட்டே இருக்காரு எல்லா போட்டிகளையும். அவரு சொல்லலாம். அப்புறம் அவருக்கு அடுத்ததா யார நீங்க எடுத்துக்கலாம்னா நிச்சயமா சஞ்சு சாம்சன். அவர் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மட்டையாளர். அவருக்கு அடுத்ததா இந்திய அணியில் ஓரளவுக்கு தொடர்ச்சியாக ரன்களை அடித்து கொடுத்து இந்தியா
அணியை வெற்றியின்பால் நகர்த்துகிறவர் எவர் என்று கேட்டால் பெருசா இந்த அணியில வந்து அந்த அளவுக்கு வீரர்கள் யாருமே இல்லை. அப்ப இந்த 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 அணியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதான். அதாவது இதற்கு முன்பு இந்த அணியில் சூரியகுமார் யாதவ் வந்து முக்கியமான ஒரு T20 பிளேயரா இருந்தாரு. சூரியகுமார் யாதவ் அணிக்குள் வருவதற்கு முன்பே வந்து சில பிளேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. சூரியகுமார் யாதவ் இருக்கும்போது அவருக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான வீரராக இருந்தவர் ஹர்திக் பாண்டியா. அப்ப இந்த டீம்ல சீனியர் பிளேயர்ஸ், ரொம்ப எஸ்டாபிஷ் பிளேயர்ஸ் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ரன்கள் அடித்துக் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். ஆகையால் அவர்கள் தலைவர்களாக ஆவது என்பது ரொம்ப ஒரு ஒரு எளிதான ஒரு 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 பதவி அடைதலாக இருந்தது. ஒரு ஒரு உயர் பதவியை அடைவதற்கு ஒரு ஒரு நியாயமான ஒரு வழிமுறை இருக்க வேண்டும். அது ஏற்கனவே இருந்தது. அவர்களுடைய சாதனையின் வழியாக அவர்கள் அந்த இடத்தை போய் அடைந்தார்கள். ஆனா இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து சூரியகுமார் யாதவுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவரை அவர்கள் உருவாக்கி எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நீங்க இந்த உலக கோப்பை ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு, அதாவது உலக கோப்பை ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் அவங்க இஷான் கிஷனை உள்ள கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமே அவர்களுக்கு வருகிறது. இஷான் கிஷனை உள்ள கொண்டுடலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து இஷான் கிஷன் ஓரளவுக்கு நல்லாவே அந்த உலக கோப்பை முன்பாக தொடரில் ஆடினாரு. அந்த உலக கோப்பை தொடர்லயும் அவர் ரொம்ப நல்லாவே ஆடினார். இஷான் கிஷன் கூட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஓராண்டு 2 ஆண்டுகள் இந்திய அணி தொடர்ச்சியாக ஆடியிருந்தால் கூட அவரையும் நீங்கள் ஒரு அணித்தலைவராக கருதியிருக்க முடியும். ஆனால் அதுக்கு முந்தின அந்த ஒரு பருவத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு சில வீரர்களையாவது தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து குரூம் பண்ணிருக்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் அவங்க அதை பெருசா பண்ணல. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடுவில் அக்சர் பட்டேல் கொஞ்ச நாள் அவங்க அணித்தலைவராக குரூம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பட் அவரை கூட பாத்தீங்கன்னா ஒரு யாருக்குமே அச்சுறுத்தல் இல்லாத ஒரு அணித்தலைவராகத்தான் அவங்க பார்த்தாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு இன்னொரு அணித்தலைவரையும் அணிக்குள் உருவாக்குவது என்பது சூரியகுமாருக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் ஏதோ நினைச்சு அவங்க வந்து அதை பண்ணவே இல்லை. அக்சர் பட்டேலே அவங்க வந்து கொண்டதற்கான ஒரே காரணம் அப்புறம் வந்து எப்ப வேணா கழட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 வீரர். அவர் ஒரு ஸ்டார் பிளேயர் கிடையாது. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ரொம்ப ஸ்டேபிளான ஆல்ரவுண்டர். பல போட்டிகள்ல வந்து அவர் இந்திய அணிக்கு நல்ல மட்டையாடி கொடுத்திருக்கிறார், பந்து வீசியிருக்கிறார், டைட்டா பந்து வீசுவார். ஆனா இந்த டைம்லயும் வந்து நீங்க அவர் ஒரு மேட்ச் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் அவங்க வந்து அக்சர் பட்டேல வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஏன்னா அக்சரால மற்றவங்களுக்கு எந்த பெரிய தொந்தரவும் இருக்காது, எப்ப வேணா அவரை கழட்டி விட்டுடலாம், இவரை வந்து ஒரு அச்சுறுத்தலா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவரைக்குள்ள கொண்டு வராங்க. இப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை தான், யாரும் சொல்லலாம், இது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் தான். இதன் பிறகு சூரியகுமார் வந்து தொடர்ச்சியாக இன்னும் 2 ஆண்டுகள் ஆட வைக்கலங்கிறது அவங்களோட திட்டம்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா அவருடைய ஆட்ட திறன் வந்து ரொம்ப சரிவை நோக்கி போகுது. அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ஆட்ட நிலை மிகப்பெரிய சரிவை சந்தித்த போது அவர்களுக்கு ஒரு வழி இல்லாமல் எப்படியும் அவங்க வந்து அவரை வச்சு சமாளிச்சு உலகக்கோப்பை அடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு விளையக்கூடிய பெரிய பிரச்சனை, இவரை இன்னும் 2 ஆண்டுகள் ஆட வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நெருக்கடி வருது. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒண்ணு நீங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்த வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலை நீங்க கேப்டனா மாத்திருக்கலாம். அவர் வந்து ஓரளவுக்கு டீசென்டான கேப்டனா இருந்திருப்பாரு. அவர் தில்லிக்காக கூட ஐபிஎல்லில் ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு கேப்டனா இருந்தார். ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டன் கிடையாது, பட் அவரால் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடிஞ்சது. நான் கவனித்த வரையில நாட் பேட், நல்ல ஒரு கேப்டனா அவரால் இருக்க முடியும். அவருக்கு அதுக்கான அனுபவம் இருக்கிறது. ஆனா அவங்க அதை செய்யலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் புரிஞ்சுக்கிறது, அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஸ்டார் மெட்டீரியல் கிடையாது. அதாவது நீங்க ஒரு செலிபிரிட்டி பிளேயர் கிடையாது. அவரை வந்து ஒரு டீமுடைய ஒரு கேப்டன்சி ஃபேஸா நீங்க வந்து ப்ரமோட் பண்ண முடியாது. தலைமை முகம்னு ஒரு இருப்பார் இல்லையா, அவருக்கு கவர்ச்சிகரமான ஆளா இருக்கணும், அவருக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும், ஸோ டீமுக்கு ஒரு செலிபிரிட்டி வேல்யூ வந்து அவர் கொடுக்கணும். அது வந்து அக்சரால கொடுக்க முடியாதுன்னு தான் அவர் கொடுக்கலங்கிறது என்னுடைய புரிதல். அப்புறம் இன்னொரு காரணம் இருக்கு, அக்சர் பட்டேல் ஆட்ட நிலையும் மெல்ல மெல்ல சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவர் ஒன்றும் உச்சத்துல இல்லை, பட் அதே நேரத்துல அவர் ஒன்றும் அணியிலிருந்து வெளியேற்றும் அளவுக்கு அவர் மோசமான இடத்துல இல்லை. கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சாங்க, பட் அதுக்கு முந்தின போட்டியில் அவருக்கு நல்லா வீசினார். ஸோ அயர்லாந்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு நல்லாவே பந்து வீசினார். ஸோ அவர் ஓரளவுக்கு ஓகேயான சாய்ஸ். சார் நீங்க அவரை விரும்புறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அபிஷேக் இல்லைன்னா சஞ்சு சாம்சன், நீங்க யாராவது நீங்க கேப்டனா இருக்கலாம். அபிஷேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சஞ்சுவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க ஏன் அந்த சஞ்சுவை கன்சிடர் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க ஒரு தப்பு பண்ணாங்க. சஞ்சு இவங்க ஓரளவு தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். உலகக்கோப்பையில் முக்கியமான போட்டிகள் தொடர்ச்சியாக ஆட்டங்களை ஆடி வென்று கொடுத்து சதங்களை அடித்த ஒரு முக்கியமான வீரரும் அளவில் அவர் தலைவராக என்பது ரொம்ப நியாயமாக இருந்திருக்கும்.
பலரும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அணிக்குள்ளும் அவருக்கு ஒரு ஆதரவு இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய புரிதல். ஏன் அவங்க அதை ஏத்துக்கல, ஏன் அவரை வந்து கேப்டன் ஆக்கல அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அவரு ராஜஸ்தானுக்காக கேப்டன்ஷிப் பண்ணும்போதும் சரி நம்ம பார்த்தோம், அவர் ரொம்ப ஸ்டேபிளான டீசென்டான கேப்டன், ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டன் கிடையாது, பட் ஓரளவுக்கு நல்ல கேப்டன், பொறுப்படுத்த ஆடக்கூடிய கேப்டன். சென்னையில கூட அவர் அடுத்த கேப்டன் ஆகலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன்னா ருத்துராஜும் அவரையும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க சென்னை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட். இவரையா அவரையா அப்படின்னு கடுமையான நெருக்கடி ருத்துராஜ் மேல போட்டாங்க. ஸோ அவர் கேப்டன் மீட்ல நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஐபிஎல்ல. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு நினைச்சிருந்தாங்கன்னா கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா டீம்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க திலக் வர்மாவை சூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே விட்டுட்டு திலக் வர்மா ஒரு யங் பேட்ஸ்மேன், பெரிய கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு சென்ற அந்த ஏ டீமுடைய ஒரு நாள் தொடரில் வந்து இவர் வந்து அணித்தலைவராக அனுப்புறாங்க. அணித்தலைவராக இருக்கு. அவர் வந்து அந்த கோப்பையை வென்று அளிக்கிறார். அது ஒண்ணு மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மிகச்சிறந்த கேப்டன் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லமா அவர் ஆடினாரு, ஒரு பேட்ஸ்மேனா கூட பொறுப்படுத்த ஆடினார். அந்த தொடரை பார்த்தவரையில் அவருடைய அணித்தலைமை ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கிடையாது, நான் திரும்ப சொல்றேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு கேப்டனா தான் அவர் இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்திய சர்வதேச அணியுடைய சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் அவர் எந்த ஒரு ஃபார்ம்லயே அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயரா தன்னை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அவர் T20 போட்டிகள்ல ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. ஆனா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அடுத்தது வந்து அவர் 50 ஓவர்ஸ் போட்டிகள் அவர் உள்ள கொண்டு வராங்க. இன்னும் ஃபுல்லா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஸோ அவர் இன்னும் ஃபுல்லா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியாத ஒரு தனக்கான இடத்தை அடையாத ஒரு வீரராக இருக்கக்கூடிய அவரை பிடிச்சா அவங்க வந்து வைஸ் கேப்டன் போடுறாங்க. இதுதான் ஒரு பெரிய சிக்கல். இங்கதான் வந்து எல்லா சரிவுகளுக்கும் நம்ம கடந்த 2 தொடர்களை பார்க்கக்கூடிய சரிவுகளுடைய துவக்க புள்ளி வந்து இதுதான். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, கேப்டன்சி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுக்காம எந்த பொட்டன்ஷியலுமே இல்லாத 2 பேர் எடுத்து வரீங்க. ஒருவர் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வர, அவருக்கு வந்து அவர் திடீர்னு நீங்க அணிக்குள் கொண்டு வருவது மட்டுமே அல்லாமல் அவருக்கு வந்து நீங்க கேப்டன்சியும் உடனடியாக கொடுக்குறீங்க. அவர் அதை தன்னை நிரூபிக்காத ஒரு வீரரை அணிக்குள் திடீரென்று கொண்டு வந்து தலைவர் என்று சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சரிதானே? அப்படி அப்போ ஒரு 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 கேப்டனுக்கு வந்து அடிப்படையில் அந்த அணி மீது ஒரு உரிமை இருக்க வேண்டும். அணியின் வீரர்கள் அவரை தங்களுடையவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடந்து நீங்களும் ஒரு வீரரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் இந்த டீம்ல இருப்பதற்கான ஒரு தகுதி எனக்கு இருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா ஒரு வீரராக மாற முடியும். அந்த அணியின் தலைவராக இருப்பதுல நியாயம் இருக்கும். ஆனா இவங்க அதையும் செய்யல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, டோட்டலா ரொம்ப ஒரு இல்லாஜிக்கலான, தர்க்கத்துக்கு எதிரான, பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை அந்த அணி வீரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அணி ஆடக்கூடிய விதத்திலே தருது. எந்த ஒரு கேம்ல நான் பாக்குறேன், அயர்லாந்துல இருந்து பார்த்துட்டு வரேன், விக்கெட் விழும்போதே எல்லாருமே ஓடி வந்து சூழ்ந்து அவங்க வந்து அந்த பந்து வீச்சு அணி ஒன்றாக திரண்டு வரும், மட்டையாளர்கள் ஓடி வருவார்கள், எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த ஒரு பந்து வீச்சாளரை பாராட்டுவார்கள். அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி முதல்ல ஓடி வரக்கூடியவர் வந்து தலைவராக இருப்பார், தலைவரை சுற்றி மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் அயர்லாந்து போட்டியிலேருந்து நான் பார்க்குறேன் அப்படி எதுவுமே இல்லை. ஒரு விக்கெட் விழுது, அந்த அந்த பந்து வீச்சாளர் அருகில் இருக்கக்கூடிய 1-2 பேர் வந்து அவரை தட்டி கொடுத்து போறாங்க. கேப்டன் எங்கேயே தெரியல, இல்ல கேப்டன் எப்பயாவது உள்ள வராது. ஒரு பந்து வீச்சாளர் அடி வாங்கும் போது கேப்டன் அவர்கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாரு, அவர் தனியா இந்த உலகத்துல இருக்காரு. ஸோ இதெல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. இவர் ஏன் இன்வால்வ்டு இல்லாம இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி வந்து மற்றவர்களும் வந்து அணியோட ஒரு ஒன்றிணைந்து இருப்பதான ஒரு உணர்வே இல்லை. யாருமே அணிக்காக ஆடுவதாக தோன்றவில்லை. எல்லாருமே அதிருப்தியில் ஆடுற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டனை அவங்க ஏத்துக்கல. இதுதான் முக்கியமான பிரச்சனையை நான் பாக்குறேன். ஆனா ஏன் வந்து இப்படி யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கேப்டனை ஏன் மேல இருந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு அடுத்துதான் ஒரு பிரச்சனையா உள்ள வருது. சோ இந்த பிரச்சனை வந்து அணியை பல துண்டுகளாக பிளவுபட வைக்கிறது. பிளவுண்ட அணியாக இது மாறுகிறது. அடுத்து என்ன அப்படின்னா, நம்முடைய அணியில் நம்முடைய மட்டையாட்ட வரிசையில் ஒரே ஒரு பிரச்சனை தான், சூரியகுமார் யாதவோட பேட்டிங் ரொம்ப போறது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்பர் 1, 2, 3 வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் வச்சிருந்தோம். இஷான் கிஷன் வர வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து ஃபார்ம் போற இருந்துச்சு. நம்பர் 5, 6 நமக்கு ஹார்திக் பாண்டியா, துபே, அக்சர் பட்டன் ஓரளவுக்கு நல்ல டீம் நம்ம வச்சிருந்தோம். ரிங்கு சிங் கூட அந்த டீமுக்குள்ள வரக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ நல்லாவே இருந்துச்சு உங்களுடைய டீம். நீங்க இந்த டீம்ல இந்த ஒரு வரிசைக்குள் ஓரளவுக்கு சமாளிக்க முடியாத விஷயங்கள் நடந்தாலும் கூட ஹார்திக் பாண்டியா அப்பப்போ கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு காப்பாத்திருந்தாரு, துபே வந்து காப்பாத்திட்டு இருந்தாரு, சூரியகுமார் சுத்தமா
ரன்ஸே அடிக்கல. அப்போ பெரும்பாலான ரன்ஸ் அடிச்சதும் ரன் ரேட் ஏற்றி விட்டதும் முதல் 3 மட்டையாளர்கள் தான். அப்ப இவங்க தொடர்ச்சியா ரன்ஸ் அடிக்கிறதுனால இந்த கீழ்வரிசையுடைய பிரச்சனைகள் வந்து பெருசா தெரியல. தடுமாற்றங்கள் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சு. ஆனால் எப்போது பிரச்சனை வர ஆரம்பித்தது என்றால் அயர்லாந்து தொடரில் நம்முடைய மட்டையாட்டத்தின் முதல் 3 வீரர்களும் அயர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த கூடுதலான பவுன்ஸையும் கூடுதலான ஒரு பந்து அப்படி விட்டு வருது, நின்று வருது, அதை அடிக்க முடியல. அவங்க ஸ்பஞ்சி ஹோன் சொல்லுவாங்க, ஸ்லோனஸ் அதை பிச்சு, இதெல்லாம் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போகும்போது அது மாதிரி அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது 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 வந்து ஒரு டிப்பிக்கலான கிரவுண்டு கிடையாது. ஸோ சில பகுதிகளில் வந்து நீங்க ஈஸியா பவுண்டரி அடிக்கலாம், சில பகுதிகளில் ரன்ஸ் அடிக்க முடியாது. இப்போ குறிப்பா ஸ்கொயர் பகுதிகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கிறது சிரமமா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் வந்து ஈஸியா இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிஷன் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கான லெங்க் போடாம நிறைய பந்துகளை வந்து அவங்க ஒரு அரைக்குடியா போடுறாங்க, ஷார்ட் ஆஃப் லெங்க் போடுறாங்க, பவுன்ஸ் வழியா பாக்குறாங்க. ஸோ இவங்களால பெரிய அளவில் ஸ்ட்ரைட் அடிக்க முடியல. எல்லா பந்துகளையுமே அவங்க ஸ்கொயர் பகுதியில் அடிக்கிறாங்க, அங்க ஃபீல்டர்ஸ் வச்சிடறாங்க. இப்படிதான் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க மிடில் ஓவர்ஸ். இதனால நம்முடைய இது ஒரு ரீசன். இந்த ரீசன் மட்டுமே இல்லை, நம்முடைய மட்டையாளர்களாக ரன்ஸ் அடிக்க முடியாதுக்காக இது மட்டும் ரீசன் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 வீரர்களும் வந்து இந்த பவுன்ஸை சமாளிக்க முடியாம அடிச்சு அவுட் ஆனது என்ன பண்ணிச்சுன்னா, மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமான ஒரு பவர், ஒரு பெரிய ப்ரெஷர் போட்டுச்சு. திலக் வர்மா உலக கோப்பையிலே பெருசா ரன்ஸ் அடிக்கல. அப்போ அவர் வந்து நம்பர் 6, 7 வச்சு எப்படியா சமாளிச்சிருந்தாங்க. இப்போ திலக் வர்மா வேற வழி இல்லாம மேல வந்து ஆட வேண்டிய கட்டாயம் வருது. இவரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்தோடனே அவர் ரன்ஸ் அடிக்க முடியல, ரன்ஸ் வரல அவருக்கு. ஸோ பயங்கர ப்ரெஷர் போயிடுச்சு மிடில் ஓவர்ஸ்ல. ஏற்கனவே மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்கா இருந்த ஒரு மத்திய வரிசை மீது இது கூடுதலான அழுத்தத்தை போடுறது, அவங்களாலையும் பெருசா ரன்ஸ் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 5, 6, 7 அந்த பிளேயர்ஸுமே துபே இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் அவங்களும் ஒரு அளவுக்கு மேல ரன்ஸ் அடிக்க முடியல. ஏன்னா அவர்களுடைய தகுதியும் திறமையும் மீறி அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால அவர்களாலும் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இது இங்கேதான் முதல் தடுமாற்றம் மட்டையாட்டத்தில் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பஃபர் கொடுத்திருந்த 3 பேரும் வந்து தோல்வியடைய ஆரம்பிச்சாங்க. இது அவர்களுடைய பவுன்சஸ், இந்த விக்கெட் ஸ்லோனஸ் தான் இருக்குன்னு காரணமா இல்ல, ஒருவேளை அவர்களுக்கும் இந்த தலைமை மாற்றத்தின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பும் கசப்பும் ஒரு மன அழுத்தமும் அவர்களுக்கு ஒரு இணக்கமின்மையும் இதெல்லாம் சேர்ந்து அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளிச்சாங்கன்னா நமக்கு தெரியாது. இப்படி பல காரணங்கள் தோன்றுது. அடுத்தது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இந்திய அணியில் இருந்தது நம்முடைய பந்து வீச்சு. பந்து வீச்சு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு பக்கம் நம்முடைய சுழல் பந்து வீச்சாளர்கள் வந்து குறைச்சி அவங்களுடைய ஆட்ட நிலையில் கீழே போய்கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய வேகப்பந்து வீச்சு முழுக்க முழுக்க பும்ரா நம்பியிருந்தது. சிராஜ் கூட ஓரளவுக்கு நல்லா பவுலிங் போட்டு இருந்தாரு. பட் 2 பேருமே இந்த தொடரில் கிடையாது. சிராஜும் இல்லை, பும்ராவும் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, புதுசா வந்த பிளேயர்ஸ்ல ராணா ஓரளவுக்கு நல்லா பந்து வீசினாலும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஹர்ஷ்தீப் சிங் வந்து கொஞ்சமா அவரோட ஃபார்ம் போயிட்டே இருக்கு. ஸோ யாருமே ஃபார்ம்ல பீக்ல இல்லை. இது ஒரு பெரிய பவுலிங்ல ஒரு பெரிய வீக்னஸ். வருண் சக்கரவர்த்தியுடைய ஃபார்ம் ஒரு கடந்த ஓராண்டாவே ரொம்ப மோசமா இருக்கு. அவருடைய ஃபார்மும் ஒரு முக்கியமான ரீசன். அவருடைய பந்து வீச்சிலும் ரன்ஸ் வரல, ரன்ஸ் அதிகமா போகுது, விக்கெட்டே வரல. இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா, கடுமையான அழுத்தத்தை பவுலர்ஸ் மேல போடுது. ஓப்பனிங் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஆப்போசிஷனும் பின்னுக்கு தள்ள முடியுது. ஆனா ஓப்பனிங் பவுலர்ஸும் டீம்ல இருந்து போயிட்டாங்க. டீம்ல யாருமே இல்ல, பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ரன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, பவுலிங் வந்து ரொம்ப வீக்கான உடனே பேட்டிங் மேல அது கூடுதலான ப்ரெஷர் போடுது. பேட்டிங் ஏற்கனவே கோளாரா இருக்கு, அப்ப அது இன்னும் அதிகமா நிலைவலையுது. இது எப்படின்னா, நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு 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 பெரிய கட்டமைப்பு இருக்கு, அதுல நீங்க ஒரு செங்கல் உருனாலே எல்லாமே வந்து நிலவலைச்சு. அப்படியா நிலைமையில இந்திய அணி இருந்தது. செங்கலை யார் உருவாங்கன்னா, அஜிதா கார்கரும் கம்பீரம் சேர்த்து ஒரு செங்கலை உருவுறாங்க. அந்த செங்கல் வெளியே போன உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அடுத்து மேல இருக்கக்கூடிய அந்த பேட்டிங் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் தடமாற ஆரம்பிச்ச உடனே எல்லாமே பல குறையுது. முக்கியமான ரீசன் பந்து வீச்சும் வீக்கா இருக்கும்போது இன்னும் அடிஷனல் ப்ரெஷர் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது. இப்படிதான் வந்து என்னுடைய பார்வையில் இந்த அணி மிக மோசமாக சொதப்புவதற்கான அடிப்படை காரணங்கள் இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு சில காரணங்கள், எனக்கு சில சாத்தியங்கள், தீர்வுகள் தோன்றுகின்றன. முதல் விஷயம் என்னவென்றால், இன்னும் கூடுதலாக ஒரு போட்டிக்கோ 2 போட்டியிலோ இவர்கள் வேண்டும் என்றால் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். நான் சொல்றது இன்னும் ஒரு 2 தொடர்களை வச்சுக்கணும். தொடர்ச்சியாக தொடர்களை இழக்கும் பட்சத்துல இவர்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை அணியிலிருந்து ஒரு தலைவராக நீக்கிவிட்டு ஒரு புதிய தலைவரை, ஏற்கனவே அணிக்குள் தொடர்ந்து ஆடி இடம்பெற்ற நிலை பெற்ற ஒரு வீரரை தலைவராக போடுவது இந்த அணிக்கு நல்லது. இல்லாவிட்டால் இந்த அணி வீரர்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு விதத்துல வந்து சமாதானமாகி
இந்த அணிக்குள் அவர்கள் ஒற்றுமையாக ஆட வேண்டும். அதுடன் சேர்த்து பந்து வீச்சில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையான பழுதுகளை அவர்கள் அடைக்க வேண்டும். மட்டையாட்டத்துல நம்பர் 5ல ஆடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் வந்து அவங்க உள்ள கொண்டு வரும். ஏன்னா என்னை பொறுத்தவரையில வர்மா வந்து ஒரு கரெக்டான சாய்ஸ் கிடையாது. ஸோ திலக் வர்மாவை நீக்கிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வரணும். நம்பர் 5க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வேணும். ஹர்திக் பாண்டியா இல்லை. அதே மாதிரி நம்பர் 6ல ஆடுறதுக்கு நமக்கு ஒரு பிளேயர் தேவை. ஸோ 5 and 6 வந்து நம்மளோட முக்கியமான வீக்னஸ். அந்த இடத்த பந்து வீச்சாளர்கள் ஆல்ரவுண்டரை வச்சு நீங்க நிவர்த்தி பண்ணாம இந்த மாதிரி வீரர்களை உள்ள கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, இது ஈஸியாக சரி பண்ண முடியும். ஓப்பனர்ஸ் நம்பர் 3 1 2 3 பிளேயர்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துடுவாங்க, நீங்க நம்பிக்கை இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரும் ஆடக்கூடிய பிளேயர் தான், அவருக்கும் ஆடுவதற்கான திறமை இருக்கிறது. இவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஃபார்ம் அண்டர் கண்டடைந்தாலும் பின்னாடி நீங்க 2 பிளேயர்ஸ் உள்ள ஆட் பண்ணாலும் கூட இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆனா சரி பண்ண முடியாது, தீர்வடைய முடியாத பெரிய பிரச்சனை இருக்கிறது பந்து வீச்சு. பந்து வீச்சுக்கு நீங்க நிறைய விஷயங்களை செய்யணும். புது சூழல் பந்து வீச்சாளர்களை உள்ள கொண்டு வரணும். அவங்க வந்து தங்களை நிரூபிக்க வேண்டும். அப்புறம் வந்து வேகப்பந்து வீச்சுலயும் நமக்கு பும்ரா இல்லைன்னா வேற யாரெல்லாம் நமக்கு உள்ள கொண்டு வரலாம். இந்த குர்னூர் பிரார் மாதிரியான வீரர்கள் இருக்காங்க, நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். புவனேஸ்வர் குமாருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவருக்கு என்ன வயசானாலும் ஒரு வீரரை அவருடைய அனுபவத்துக்காக டீமுக்குள்ள கொண்டு வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து குருணால் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அவருடைய வயது 35 வயது ஆகுறது. இந்த வயதுல அவர் டீமுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஆண்டு 2 ஆடி அதன் பிறகு அவருக்கு ஏதாவது காயம் வருமா, ஆட முடியாம போயிருமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பட் அகைன் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகி வரல அப்படின்னா அது கூட ஒரு சாய்ஸ் தான், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே முயற்சி பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதை உடனடியாக அவர்கள் செய்தார்கள் என்றால் அடுத்த 2-3 தொடர்களுக்குள் இந்த அணி ஓரளவுக்கு ஸ்திரமாக முடியும். இல்லாவிட்டால் இந்த அணி வந்து முழுமையாக நிலை குலையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.